எப்பவுமே விகடன் சீரியல்ஸ் எப்பவுமே ம். ஒரு ரொம்ப நேச்சுரலா இருக்கணும். ஆமா. அது வந்து நம்ம ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கக்கூடாது. எஸ். ரொம்ப இயற்கைக்கு எதிரா இருக்கக்கூடாது. ம். அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ம். ஸோ அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நான் விகடன்ல வந்து அவர்கள், ஓகே. தென்றல், ஆ. இப்போ இது வந்து விகடன்ல என்னுடைய 3வது சீரியல். ஓகே. இது எல்லாமே கொஞ்சம் நாங்க பிளான் பண்ணும்போதே ரொம்ப ம். நேச்சுரலான கேரக்டர்ஸ் வச்சு பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். ஓகே. அதுதான். நம்ம வந்து பெரும்பாலுமே எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் குடுத்து பண்றது தான் நல்லா இருக்கும். ம். சில சீரியல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ, ஹீரோயினுக்கு மட்டும் தருவாங்க. இதுல ஹீரோ, ஹீரோயினுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ம். அதே மாதிரி எல்லா கதாபாத்திரங்களுமே இப்ப நம்ம ஒரு ஓகே. வீட்ல இருக்கிறோம்னா, அப்பா, தாத்தா, அம்மா, ம். தம்பி, தங்கச்சி எல்லாமே இருப்போம் இல்லையா? ஆமா. எல்லாமே முக்கியமானவங்க தான். இப்ப சும்மா உதாரணத்துக்கு ஒரு சொன்னா, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு பொண்ணு வந்து பஸ்ஸுல ஏறுதுன்னு வைங்களேன். ம். ஏறி டிக்கெட் எடுக்க கொஞ்சம் லேட் ஆனா கண்டக்டர் வந்து திட்டுவாரு. "என்னம்மா சீக்கிரம், சீக்கிரம்" ஆ. அப்படின்னுவாரு. ஆமா. ஆனா அதே பொண்ணுக்கு கல்யாணம்னு வைங்க, ஆ. அந்த பொண்ண வந்து எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க தூக்கி பல்லக்கெல்லாம் வச்சு கொண்டாடி, எஸ். இப்படி நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு வகையில ஒரு நாள் சிறப்பான அவங்களுடைய நாளா கொண்டாட்டமா இருக்கும். இருக்கும். ஆமா. சிறப்பான நாளா ம். இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். ம். அவங்க யார் யார் கேரக்டரை நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம முதன்மைப்படுத்தணும் ம். அப்படிங்கிறத தெரிஞ்சு நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நல்ல ஸ்கிரீன் பிளேவும் இருக்கும். ஓகே.